ஸோ ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து என்ன விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டம்பிள் கைஸ் தான் விளையாட போகிறோம். அந்த ஸ்டம்பிள் கைஸில் உள்ள அவங்களா தான் ஒரு லெவல் கொடுப்பாங்க. அந்த லெவலை சூஸ் பண்ணி தான் நம்ம விளையாட முடியும். ஸோ அந்த மாதிரி தான் விளையாட போகிறோம். அது எப்படிலாம் விளையாட போகிறோம் அப்படிலாம் சொல்லிவிட்டு நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். அதுக்கு முதல்ல உள்ளே போகணும். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் லோட் ஆகிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு லோட் ஆகி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து உள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து ப்ளே கொடுக்கறதுக்குள்ளே இவங்க எதோ கேட்குறாங்க. ஓகே, ப்ளே கொடுத்தாச்சு. இப்போ எப்படி சுற்றுறான்னு பாருங்கள். இவன் என்ன சுற்ற மாட்டுறான்? ஏன் சுற்ற மாட்டுறான்? இப்போ சுற்றுறான். கை வச்சு சுற்றுறான், நல்லா சுற்றுறான். இது கொஞ்சம் லோட் ஆகும் பிளேயர்ஸ் வந்து உள்ளே வர்றதுக்கு. ஓகே, இட்ஸ் ஸ்டார்ட் லோடிங். ஓகே, இன்னும் லோட் ஆகிட்டே இருக்குது. அது லோட் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ லெவல் சூஸ் பண்ணுது. அதுக்குள்ளே நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம கேங் ஆஃப் கேமர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்து என்னென்ன மாதிரி வீடியோஸ்லாம் போடலான்னு கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் வச்சுருங்க. அப்போ தான் இந்த மாதிரி கேம் ப்ளே வீடியோஸ்னாலும் சரி, வேறு எந்த வீடியோஸ்னாலும் சரி. இப்போ வந்து நம்ம வந்து கேம்குள்ளே வந்துட்டோம். ஸ்டார்டிங்லேயே பாருங்கள், வந்து இது பண்ணிகிட்டு இருக்கும் போதே அந்த பால் உருண்டு வந்து விழுகுது, இது உருண்டு வந்து விழுகுது. ஐயோ, என் தலை! ஐயோ போச்சு, அப்பாடி எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். அம்மா, என்னடா நசுங்கிருச்சா? ஐயோ, இந்த தொல்லை தாங்க முடியல. அப்பாடா, ஜம்ப் பண்ணி வந்துட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வேறு ஜம்ப் ஆகுமே, அதில் பட்டுச்சுன்னா படாமல் போகணும். ஐயோ, இது இருக்கா? அப்பாடி, பாலில் நசுங்காமல் போனால் சரி. சொல்லி வாயமுள்ள நசுங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எப்படியாச்சும் நம்ம ஜெயிச்சிடணும். நம்ம குறிக்கோள் ஜெயிப்பு தான். சொல்லி வாயமுள்ள சார். அடுத்த வாட்டி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறேன்னு. கண்டிப்பாக நம்ம குவாலிஃபைடுன்னு பேர் வாங்குகிறோம். இந்த எலிமினேட்டட்னு ரெட் கலரில் இருந்துச்சு, குவாலிஃபைடுன்னு க்ரீன் கலரில் வாங்குகிறோம். இது கண்டிப்பாக நடக்க போகுது. நீங்களும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் சொன்னதெல்லாம் செஞ்சுருங்க. 12 ரிமைனிங். இதில் 12ல் ஒருத்தனானா இருக்கக்கூடாதா? ஓகே, லீவ் கொடுத்துடலாம். இல்லைனா அவனுங்க விளையாடுறத நம்மளுக்கு ஸ்பெக்டேட் காட்டிகிட்ருக்கோம். யூஆர் ரிவார்ட்ஸா? சரி, கிளைம் போட்டுடலாம். ப்ளே கொடுத்துட்டேன். இதில் வந்து அடிக்கடி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வரும். அது மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி சில சமயம் வரும். வராட்டி நோ ப்ராப்ளம். இன்கேஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஐயோ, வந்துருச்சே. சாரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதை வந்து இது பண்ணிடுறேன். ஓகே, இது ஓகே, எப்படியோ நான் கட் பண்ணி எப்படியோ மேட்ச் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு வந்துருச்சு, நான் சொல்லி வாய முடிறதுக்குள்ளே. ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் பற்றி தான் வந்துச்சு. ஸோ அதை நம்ம விட்டுட்டு கேம் ப்ளேயில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா கிளைம்னு அது இதுன்னு காட்டுறாங்க. ஆனால் ப்ளே கொடுத்தா தான் காட்டுறாங்க. இப்போ ப்ளே கொடுத்து சுற்றி விட்டாச்சு. லோடிங் ஆகிட்டுருக்கு நம்மளுக்கு. ஓகே, நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் லெவல் சூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி தான் சொன்ன மாதிரி இன்னும் நான் சொன்னதெல்லாம் பண்ணலையா? லைக், ஷேர், கமெண்ட்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி இதெல்லாம் பண்ணலைன்னா இப்போயும் ஒன்றும் கெட்டு போகல. நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கு 3 செகண்ட்ஸ் டைம் முடிஞ்சு. இப்போ வந்து இதில் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கிறோம். நான் ஜெயிப்பேன். பார்க்கலாமா? இது வந்து ஒரு இப்போ சேலஞ்சு எனக்கும் இந்த ஸ்டம்பிள் காய்ஸ் கேம் ப்ளே டீமுக்கும். ஓ நோ, இதில் ஸ்லோவாக போதுங்க. ஓகே, எப்படியோ வந்துட்டோம். ஓ ஐயோ, இதில் உள்ளே விழுகாமல் போகணும். ஒரு டைம் கூட அவுட்டே ஆகக்கூடாது. கடவுளே. போகிறோம். ஜம்ப். ஐயோ, நோ. அப்பாடி, அப்பா, இது என்னடா ஓட்ட? ஜம்ப் பண்ணணுமா? அப்பாடா, கரெக்டாக பண்ணிட்டோங்க. ஓகே, நம்ம போயிட்டுருக்கோம். குதி. தேங்க்யூ. குதிச்சிச்சு. இதுக்கு தேங்க்யூ சொல்கிறேன். சரி, ஏதோ ஒன்று உங்களுக்கு தேங்க்யூ சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் இதை பார்க்குறதுனால. இப்போ வந்து போயிட்டே இருக்கேன். போ. ஐயோ, திரும்பவும் அந்த ஸ்லோவாக போகிற ரவுண்டு. அந்த பாறை மாதிரி இருக்குல்லங்கள, அது மேலே ஏறினா ஃபாஸ்ட்டாக போயிடுது. இப்போ வந்து போயிட்டுருக்கேன். எஸ், நம்ம 6th மெம்பராகவே போய் குவாலிஃபைட் வாங்கிட்டோம். நான் சொன்ன மாதிரி இந்த எலிமினேட்டட் ரெட்டில் இப்போ தப்பிச்சு குவாலிஃபைட் க்ரீனில் வாங்கிட்டேன். ஏதோ பொண்ணை ஸ்பெக்டேட் பண்ணிகிட்ருக்கா. சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி நடந்துச்சு. எனக்கும் அந்த ஸ்டம்பிள் காய்ஸ் கேம் ப்ளே டீமுக்கும் இருந்த சேலஞ்சில் வின் பண்ணது த ஒன் அண்ட் ஒன்லி மனோ அண்ட் இட்ஸ் மீ. இது பிடிச்சிருந்துச்சா? நான் சொன்னால் எல்லோரும் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ